அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக தர்மபுரி மாவட்டத்தின் சார்பாக இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டம் ஏன் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த செயல் வீரர் வீராங்கனை கூட்டம் எதன் அடிப்படையில் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால், நமது மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பாக இஸ்லாமும் முஸ்லிம்களும் என்ற தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு இங்கு செயல் வீரர் மற்றும் வீராங்கனைக்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இரண்டு அம்சங்களை மையப்படுத்தி முக்கியத்துவத்தை கொடுத்துதான் ஒட்டுமொத்த இந்த ஜமாத்தும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த இரண்டு விஷயங்கள் என்னவென்றால், நாம் உயிர் மூச்சாக ஏற்றிருக்கின்ற இந்த ஏகத்துவத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பணியையும், இரண்டாவதாக சமூகம் சார்ந்த பணியையும், இந்த இரண்டு பணிகளுமே மாநிலமாக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் மாவட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய கிளைகள் இருந்தாலும் இந்த இரண்டு அடிப்படைகள் கொண்டுதான் அவர்களுடைய பணிகள் இருக்கும். அதற்காகத்தான் ஒரு கூட்டமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தின் அடிப்படையில் நாம் இங்கு ஒரு ஜமாத்தாக இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது, குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 104வது ஆயத்திலும் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகின்றான். வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர். நல்லதை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்ற தகவலை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய வேலையை விட ஒரு ஜமாத்தாக, ஒரு கூட்டமைப்பாக, ஒரு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய பணிகள் ஏராளம். பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பணிகள் நாம் செய்து வருகின்றோம். இத்தகைய பணிகள் செய்யக்கூடிய இடத்திலே அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கிய பங்களிப்பு யாருடையது என்றால், இரண்டு நபர்களுடையது. ஒன்று நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், நிர்வாகிகள். அதற்கு பிறகு அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி பேச்சாளர்களுக்கு இருக்கிறது. அப்போ நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் தான் ஏற்றிருக்கிற இந்த பொறுப்பை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர் முதலில் தெரிந்து வைத்திருந்தால் மட்டும்தான், நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மார்க்க பணியாக இருந்தாலும் சமூகம் சார்ந்த பணியாக இருந்தாலும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லை என்றால், இப்போ இந்த செயல் வீரர் வீராங்கனை கூட்டத்திற்கு நாம் அழைப்பு விடுத்தோமே, 10 மணி என்று ஒரு நேரத்தை அறிவிச்சிருந்தோம்.
கிளைகளுக்கு தகவல் சொல்ல வேண்டிய தலைப்பாக இது இருக்கிறது. குறிப்பாக நிர்வாகிகளுக்கான இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆனா எந்த கிளைகள் சார்ந்தவர்கள் இங்க வந்து சேர்ந்தாங்க? கிளை நிர்வாகிகள் இங்க இருந்தாங்களா? கிளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்தாங்க. உங்களுக்கு முன்பாக பெண்கள் வந்தாங்க. அப்போ இந்த ஒரு பணியை சுமந்திருக்கிற நாம், மற்றவர்களிடத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிற நாம், ஒரு நேரத்தை நாம் அறிவிக்கிற பொழுது அந்த நேரத்திற்கு வருவது எத்தனை பேரு? நேரத்தை நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால், இந்த நேரத்தில் நாம் அலட்சியத்தை காட்டுகிறோம் என்றால், மற்ற தாவா பணியுடைய லட்சணம் என்ன இருக்கும்? அது சேர்ப்பதில் நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய செயல்திறன் என்னவாக இருக்கும்? எப்பொழுது நாம் திட்டங்களை தீட்டுவோம்? தீட்டிய திட்டங்களை எப்போது செயல் வடிவத்தை கொடுப்போம்? அப்போ ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிற நாம், நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாம், நம்மிடத்திலே நேரம் தவறாமை பஞ்சுவாலிட்டி மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது யாராக இருந்த எந்த கிளையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, முதல்ல நம்மளுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மன்றங்களில் மனங்களில் சேர்ப்பதற்கு மிக உறுதுணையாக உதவியாக இருக்கும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாம் நிர்வாகியா இருக்கிறோம். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சக நிர்வாகிகளோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிற பொழுது, குர்ஆனுடைய 9வது சூரா சூரத்து தௌபாவினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். இங்கே நிர்வாகிகள் உணர வேண்டிய மிக தேவையான அவசியத்தக்க தகவல் என்னவென்றால், நாம் இருக்கக்கூடிய நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய 5 நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை தலைவர், துணை செயலாளர், அவர்களிடத்திலே எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்றால், பஅதுஹும் அவுலியாஉ பஅத், ஒருவர் மற்றவருக்கு நண்பர்களாக இருப்பார்கள். எதனால நன்மை? சும்மா பேர் சொல்வதற்கு நான் நண்பனாக இருக்கிறேன் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிற பொழுது, யஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவதற்காக, மற்றவர்களிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக, வயன்ஹவுன அனில் முன்கர், எந்த மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் முன்வைக்கிறோமோ அதே மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை களைவதற்கு சக நிர்வாகிகள் உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இதில் சொல்கின்றான். அப்பொழுதுதான் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டே நம்மளுடைய பிரச்சாரம் என்ன, நாம் எப்படி கொண்டு போக முடியும், நாம் எப்படி செயல்படுத்த முடியும், மக்களிடத்தில் எந்தெந்த மாதிரியான திட்டங்களை தீட்டினால் நாம் ஏற்றிருக்கிற இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் முழுமையானதாக நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் பிரச்சாரத்தை முன்வைக்க முடியும் என்பதை தீர்மானிக்க முடியும். நம்ம கிட்டேயே செயலாளர், பொருளாளர் அவர்கள் கிட்டேயே ஒரு நல்ல நட்புறவு, ஒரு சகோதரத்துவம், ஒரு நண்பன் என்ற அந்த உறவு இல்லை என்றால், அல்லாஹ்வுக்காக தான், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக, தீமையை தடுப்பதற்காக நம்மிடத்தில் இது மாதிரியான ஒரு நட்புறவு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். இரண்டாவதாக, நாம் நிர்வாகிகளாக இருக்கிறோம். நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நாம் ஒரு அமானிதத்தை, ஒரு பொறுப்பை நாம் சுமந்து இருக்கிறோம். இப்படி சுமந்திருக்கிற இந்த பொறுப்புக்கு பின்னால் என்ன இருக்கிறது? நான் ஏகத்துவத்தை உணர்ந்திருக்கிறேன், சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக பல்வேறு தீமைகளை செய்யக்கூடியவனாக இருந்த நான், அதை ஏற்ற பிறகு நான் ஒரு சிறந்த முஸ்லிமாக, உண்மையான கொள்கையை நான் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிற இந்த நேரத்தில்
இதை அறியாத, புரியாத, ஏற்றுக்கொள்ளாத பாமர மக்களிடத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியின் பொறுப்பாளியாக, தலைவனாகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நாம் அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்கிற நேரத்தில் பொறுப்புதாரர்கள் கிட்ட, நிர்வாகிகள் கிட்ட இருக்கக்கூடாத மிக முக்கியமான பண்புகள் சில இருக்கிறது. கிளை நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, ஒரு நிர்வாகி என்றால் உங்கள் கிட்ட இருக்கக்கூடாத பண்பு என்ன? அரூர் கிளை, அண்ணா நகருக்கு இருக்காங்க, சொல்லுங்க. நிர்வாகியா இருக்கிறோம், மற்றவர்களுக்கு நம்மளுடைய பொறுப்பின் மூலமாக தாவாவை எடுத்து வைக்கிறோம். நம்ம கிட்ட எந்த பண்பு இருக்கக்கூடாது நிர்வாக விஷயத்தில்? சொல்லுங்க. பொறாமை வேற. சரி, அது நம்மளுடைய போக்கு. அது பொதுவாக எது இருக்கக்கூடாது என்றால் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாது? சோம்பேறித்தனம், இயலாமை என்ற தனம், அந்த குணம் நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாத பண்பு. இது இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாம் ஏற்றிருக்கிற இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த குணம் ஒரு நிர்வாகிகிட்டையோ, ஜமாத்துடைய நிர்வாகி இல்லை, அவர் எந்த ஒரு துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அதில் அவர் நிர்வாகியாக இருந்தால் அந்த நிர்வாக விஷயத்திலே சோம்பேறித்தனம், இயலாமைத்தனம் அவருடைய உள்ளத்தில் இருக்குமையானால் அந்த நிர்வாகம் இயங்குமா? செயல்படுத்த முடியுமா? அந்த கிளைகள் தான் உருப்படுமா? வீணாதான் போகும். சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கிறது. வீட்டை கவனிக்கணும், ஜாமான்களை கழுவணும், ஆடைகளை கழுவணும், உணவுகளை தயார் செய்யணும். இந்த விஷயத்தில் அவர்கள் அந்த வீட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறாங்க. அவங்க போட்டக்கூடிய ஆடைகள் அழுக்கில் இருக்கிறது வைங்களேன், ஒண்ணுதானே இருக்கு, 2 நாள் ஆடை தானே இருக்கிறது என்று நாளைக்கு, அடுத்த நாள், இந்த நாள் அப்படியே நாட்களை தள்ளி போட்டோம் என்றால் ஒரு சட்டை, ஒரு ஆடை இருந்தது 2 ஆடையாக மாறும், 2 ஆடையாக இருந்தது ஒரு மூட்டையாக மாறும். அப்போ யோசிப்போம், 2 டிரெஸ் இருக்கும் பொழுது நான் கழுவி இருக்கணும், கொஞ்சமான ஆடை இருக்கிற பொழுது நான் சுத்தம் செஞ்சிருக்கணும் என்று எப்போ உணர்வோம்? நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை அங்கே வெளிப்படுத்துகிற பொழுது, கழுவும் பொழுது, அந்த கஷ்டத்தை உணர்கிற பொழுது, அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுவாங்க. அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடாத மிக முக்கியமான பண்பு சோம்பேறித்தனம் எந்த நிர்வாகத்திலும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், இந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இது குறித்து பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற 2823வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனைகளில் இதுவும் ஒன்றாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். இறைவா, இயலாமைத்தனத்தை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் கேட்ட துஆ இது. எப்போ கேட்கிறாங்க அது கவனிக்கணும் இல்ல? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த நபித்துவம் எப்போ கிடைத்தது? 40 வயது. இதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. 40 வயதில் ஒரு மனிதனுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். 20 வயதில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு 30ல் இருக்காது. 30ல் இருக்கக்கூடிய வேகம் 40ல் இருக்காது. அந்த கட்டத்திலே இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ், இந்த ஏழாமைத்தனத்தில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கேட்டாங்க? ஒரு மக்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய இந்த தூது பணியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணியை ஏற்றிருந்தார்கள். சாதாரண பணி கிடையாது. தலைவர் செய்யலனா செயலாளர் செய்வார்,
செயலாளருக்கு முன்னாடி துணைத் தலைவராக இருப்பார். இப்படி ஒரு ஆள் இல்லாவிட்டால் இன்னொரு ஆளை வைத்து நாம் என்ன செய்யலாம்? நமக்கு சொல்லப்பட்ட பணிகளை நாம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படியா? நபிகளாருக்கு மட்டும்தான் வஹி செய்தி வரும். அந்த வஹி செய்தியை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். இத்தகைய பணியை சுமந்திருக்கிற நிர்வாக பொறுப்பை ஏற்ற இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதுவா என்ன? சோம்பேறித்தனம் வேண்டாம். அது இருந்தா இந்த பணியை செய்ய முடியாது, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அந்த பணியை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்றால் நாம சொல்லவா வேணும்? வண்டியை பார்த்து நொண்டி ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பணிக்கும் சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் இருப்பாங்க. சாப்பிடக்கூடிய தட்டை கூட கழுவாதவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்துட்டு வராம இருப்பாங்க. இப்படி நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை பட்டியலிட்டால் அதே ஒரு தலைப்பாக பேசக்கூடிய அளவிற்கு நம்மகிட்ட இருக்கிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொறுப்பாளி இடத்திலே, ஒரு நிர்வாகி இடத்திலே இருக்கக்கூடாத மிக முக்கியமான அம்சமாக, பண்பாக சோம்பேறித்தனத்தையும் இயலாத தனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே குறிப்பிடுறாங்க. குறிப்பிடுவது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு பணியாக இருந்தாலும், எத்தனையோ போர்க்களங்கள் சந்தித்தவர், தலைவராக இருந்தவர், நபித்தோழர்களுக்கு வழிநடத்தியவர், இப்படி பல்வேறு சமூக பணியையும் மார்க்க பணியும் ஏற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தாங்கன்னா, அவர்கள் நபிகளாருடைய வயது தான் ஏறிக்கொண்டே போனது. 40 50, 50 55, 60, 63 வரைக்கும் வயது தான் ஏறினது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஏகத்துவ பணியில மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிற இந்த நிர்வாக பொறுப்பை ஒரு நாளும் கூட அது சொல்லாம அதுல இந்த சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு இல்லை நாளைக்கு சொல்லலாம் என்பது அல்ல. அந்த அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுறுசுறுப்பாக இருந்தார்கள். அதற்கு ஒரு செய்தியை கூட நாம எடுத்து சொல்லலாம். அஹ்மது என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக வேண்டி போயிட்டு இருக்கிற நேரத்தில், பத்ரு போருக்காக வேண்டி போகிற பொழுது வாகன வசதி குறைவாக இருந்தது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வாகன ஏற்பாடு செய்வதற்காக என்ன பிளான் பண்றாங்கன்னா, குன்னா யௌம பத்ரின் குல்லு ஸலாஸத்தின் அலா பஈர், ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபர்களை ஏறி பயணம் செஞ்சு போகணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சட்டத்தை மக்களிடத்தில் சொல்றாங்க. வாகனம் குறைவாக இருக்கு, மக்களும் போகணும், என்ன பண்றது? ஒரு வாகனத்தில் 2 பேர் 3 பேர் போகணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரோட அந்த வாகன தோழமையோட இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களும் அபூ லுபாபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒட்டகத்திலே 3 பேரும் பயணம் செய்யணும். எப்படி? ஒருவர் ஒட்டகத்தை பிடித்து வழி நடத்துவார், இன்னொரு ஏறிக்குவார், இப்படி போகணும். அலி ரலியல்லாஹு அவர்களும் அபூ லுபாபா ஏறி இறங்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பயணித்து இறங்க வேண்டிய ஒரு கட்டம், அலி ரலியல்லாஹு அபூ லுபாபாவும் ஏறணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நஹ்னு நம்ஷி அன்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க இறங்க வேண்டாம், நடக்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்காக, நாங்கள் இருவரும், அலி ரலியல்லாஹு அவர்களும் அபூ லுபாபாவும் சொல்றாங்க, நீங்கள் வாகனத்தை விட்டு இறங்க வேண்டாம், உங்களுக்காக நாங்க நடக்கிறோம் என்று சொல்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா அன்துமா பி அக்வா மின்னி, என்னை விட நீங்க 2 பேரும் ரொம்ப பலமானவர்களா? என்ன சொல்ல வராங்க? நானும் நடப்பேன், எனக்கும் நடக்க முடியும், உங்களை விட நன்மைகளுடைய தேடல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனாங்களே. வயசு என்ன? 20? 55 வயதுல போர்க்களத்திற்காக வேண்டி, வாகனம் இல்லை என்பதற்காக வேண்டி, குறைவாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி
தான் இறங்க வேண்டிய தருணம் வருகிற பொழுது மற்றவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியதை போல் அல்லாஹ்வுடைய தூதரும் இறங்கி நடந்து போனாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பாக இருந்தாங்க. நடப்பது சாதாரண விஷயமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய 4 வழிச்சாலையா? பள்ளமா மேடு பள்ளா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட தான் ஒரு தலைவர் என்ற அகம்பாவம் ஆணவம் எதுவும் இல்லாமல் நானும் நடப்பேன், அதுவும் சுறுசுறுப்பாக ஈர்க்குவதற்கு மற்ற நபித்தோழர்களுக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக இருந்தார்கள். இந்த முன்மாதிரி இருக்கா? தொழுகையில நபிகள் நாயகம் முன்மாதிரி, நோன்பு கடைபிடிப்பதில் நபிகள் நாயகம் முன்மாதிரி, ஜமாத்துடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பதில் நபிகளாருடைய முன்மாதிரி, இப்படி எல்லாத்தையும் முன்மாதிரி 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 என்று பேசக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இல்லையா? நிர்வாக பொறுப்பை சுமந்திருக்கிற நாம் மற்றொரு மக்களிடத்தில் எடுத்து போய் வைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய நாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நாம் இருக்க முடியாதா? அந்த பொறுப்பை சுமந்திருக்கிற நாம் நபிகளாரிடத்தில் காணப்பட்ட சுறுசுறுப்பையும் சோம்பேறித்தனம் அற்ற ஒரு நிலையும் ஏன் நாம் உருவாக்கல? உலக விஷயங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்கிறோம், தன்னுடைய சொந்த வேலைகளுக்காக செய்கிறோம். ஏதாவது வீட்டில் ஜாமா வாங்கணும், மனைவி சொல்ல முடிஞ்சு, இதோ 5 நிமிடத்தில் வரவா, இப்போது வந்துடுறேன். ஏன் போன என்ன ரியாக்ஷன் என்று தெரியும், லேட்டா போனா பொருளை வாங்கிட்டு போனா என்ன பேசுவாங்கன்னு தெரியும். அப்போ நம்மளுடைய சுய தேவைகளுக்காக உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி உலகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நிர்வாகிகளே, மார்க்க பணிகளுக்காக மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, ஏன் இந்த நிர்வாக பணிகள் வருகிற பொழுது சோம்பேறிகளாக சுறுசுறுப்பு தரத்தை அற்றவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இது சாதாரண பணி கிடையாது. ஏதோ மாவட்டம் கூடிச்சு, மாநிலத்தில் வந்தாங்க, இவரை தலைவர் அவரை செயலாளர் பொருளாளர் நியமிச்சு போயிட்டாங்க என்பதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளாதீங்க. இந்த பணியை குறித்து நாளை விசாரிக்கப்படுவீர்கள். எல்லா பயான பொறுப்பை பற்றி பேசுகிறது சொல்லப்பட்ட தகவல் தான். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். எத்தனை தடவை கேள்விப்பட்டிருந்த நாம் இன்றும் அதே சோம்பேறிகளாக இன்றைக்கு திருந்து இருக்கிறோம். சோம்பேறிகளாக மாறி இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பொறுப்புணர்வை நாம் என்ன செய்யணும்? உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன நிர்வாகிகள்கிட்ட இருக்கணும்? கவலைப்படக்கூடிய அம்சம் கிளை நிர்வாகியா இருந்தாலும் சரி, மாவட்ட நிர்வாகியா இருந்தாலும் சரி, கவலைப்படக்கூடிய அம்சம் அந்த நிர்வாகிகள்கிட்ட இருக்கணும். எது மாதிரியான கவலை? இன்றைக்கு ஜுமா வசூல் ஆகல அதுவா? இல்ல இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கான செலவினங்களை நாம அதற்கான தேவைப்படுகின்ற பொருளாதாரம் நமக்கு கிடைக்கல, அது நினைத்து கவலையா? அந்த கவலை அல்ல. எந்த கவலை நிர்வாகிகள்கிட்ட இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டார்களே கவலை, அந்த கவலை ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளிடத்தில் இருக்கணும். தலைவர்கிட்ட இருந்தா செயலர்கிட்ட இருக்கணும். அதே கவலைப்படக்கூடிய அம்சம் மற்ற நிர்வாகி அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றான். சூரத்துன் நம்ல், குர்ஆனுடைய 26வது சூரா. அந்த சூராவில் 3வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். என்ன பேசுகிறான் என்றால், நபிகளாருடைய நிலையை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ أَلَّا يَكُونُوا مُؤْمِنِينَ. அல்லாஹ் அதில் பேசுகிறான், அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உங்களே நீங்கள் அழித்து விடுவீர்கள் போல இருக்கிறீங்களே. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு குணம்! யோசித்து பாருங்க. ஏகத்துவ பணியை, நபித்துவத்தை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ரகசிய பிரச்சாரம் 3 வருடங்கள் மேற்கொண்டார்கள். அற்பத்திலும் அற்பமான
நபித்தோழர்களை பெற்றார்கள். இப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை ஒட்டுமொத்த மக்கமா நகரிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயிப் நகரத்திலும் இப்படி பிரச்சாரத்தை, ஏகத்துவத்தை, உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிற பொழுது அதை ஏற்று நிர்வாகியாக முன்மாதிரியாக இருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏகத்துவத்தை சொன்னோம், சத்தியத்தின் பால் மக்களை அழைத்தோம். வணக்க வழிபாடுக்கு தகுதியானவன் ஒரேவர் இறைவனாகிய அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற ஓரிரை கொள்கை மக்கள் மன்றத்தில் பேசினேன், உறவினர்கள் மத்தியில் பேசினேன், ஊர்க்காரர் மத்தியில் பேசினேன். இப்படி சுத்தி இருக்கிற மக்கமா நகரத்திலும் மதீனா நகரத்திலும் பேசிய பிறகு ஈமான் கொள்ளாத மக்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டாங்க. எவ்வளவு சொல்றோம், ஏகத்துவத்தை சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம், மறுமை நாளை குறித்து எச்சரிக்கை செய்கிறோம். இப்படி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத முஷ்ரிக்கீன்களாக, காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டாங்க. அந்த கவலைதான் தன்னுடைய பெரிய தகப்பனார் விஷயத்திலும் பட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க, நான் பார்த்துக்கிறேன். நாங்க ஏன் இந்த கவலை? ஏகத்துவ பொறுப்பை இந்த இஸ்லாத்திலே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உன்னத பணியை, நிர்வாகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எடுத்திருந்தாங்க. அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் அவ்வப்போது கவலைப்பட்டவர்களாக வெளிப்பட்டார்களே, அது குறித்து தான் அல்லாஹ் பேசுகிறான். ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக உங்களையே நீங்கள் நினைத்து அப்படியே அழிந்து போய் அப்படியே கவலைப்படுறீங்களே, உங்களை நீங்கள் ஒரு கஷ்டத்தில் போய் கொண்டு போய் சேர்ப்பீங்களோ என்று இறைவன் பேசுகிறான். கிளை நிர்வாகிகளுடைய உங்களுடைய மனதில் இருக்கா? பொதுக்கூட்டத்தை நடத்துறோம், தனிநபர்களை சந்திக்கிறோம், ஜும்மாவுக்கு வாங்க என்று அழைக்கிறோம், திருமுறை கூட்டத்தை நடத்துறோம், பெண்கள் பயான் நடத்துறோம், அதே மாதிரி மெகாபோன் பிரச்சாரம் செய்கிறோம், நோட்டீஸ் வாயிலாக தாவாக்கள் செய்கிறோம். இப்படி எல்லாம் செய்கிற பொழுது என்னை சார்ந்தவர்கள், நான் வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாம் அல்லாத வேற ஒரு மதங்களை தாவிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களே என்ற கவலை உண்டா? ஏகத்துவத்தை எத்தனை பேருக்கு நான் சொல்லி இருக்கிறோம் என்ற கவலை உண்டா? இந்த பிரச்சாரத்தை ஒட்டுமொத்த தர்மபுரியிடம் செஞ்சிட்டோம் என்ற ஒரு மனப்பா? எந்த மனநிலையில் இருக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொறுப்பு இன்னும் எத்தனை மக்களை போய் கடக்க வேண்டி இருக்கிறது, சேர்க்க வேண்டி இருக்கிறது. எப்படி இருக்கிறோம்? எல்லாம் செஞ்சிட்டோம், ஒரு மாநாடு நடத்துறோம், அப்படியே ஒரு அமுக்கம். யோசித்து பாருங்க, நோன்பு பெருநாள் கழித்து எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது. நாம் நிர்வாகிகளாக இருக்கிறோம், ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த பொறுப்பை உணர்ந்து ஏகத்துவத்தை அறியாத, வணக்கத்தை புரியாத, இஸ்லாமியர்களாக வாழாத அந்த மக்களை சந்தித்து வாருங்கள், ஏகத்துவத்தை சொல்கிறேன், முஸ்லிமத்துடைய இலக்கங்கள் என்ன, முஸ்லிமாவதற்கு எப்படி இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்று மக்களிடத்தில் பேசிய நிர்வாகிகள் யார்? பட்டியலிடுங்களை பார்ப்போம். இத்தனை திருமணங்கள் அண்ணா நகர் கிளை சார்பாக நடத்தின சொல்லுங்க பார்ப்போம். மெகாபோன் பிரச்சாரத்தை நடத்தின சொல்லுங்க பார்ப்போம். என்னத்தை செஞ்சோம்? பேருக்கு நிர்வாகிகள், நிர்வாகி மட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் நிர்வாகிகள் செய்யக்கூடிய, நீங்கள் ஏற்று இருக்கிற உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டது உண்டா? எதற்காக இந்த பணிகள் செய்கிறோம்? சாதாரண விஷயம் கிடையாது. இதை ஒரு உடன்படிக்கையாக ஏற்றிருக்கிறோம். ஏதோ பையத் செஞ்சது இல்ல. எந்த மாதிரியான உடன்படிக்கை? நான் நிர்வாகியாக இருக்கிறேன், கிளைக்கு தலைவராக இருக்கிறேன், நான் கிளையினுடைய செயலாளராக இருக்கிறேன், கிளையினுடைய பொருளாளராக இருக்கிறேன், கிளையினுடைய மற்ற துணை பொருளாளராக நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய பொறுப்பை ஒரு அமானிதமாக, ஒரு உடன்படிக்கை ஏற்று என்னுடைய தலைமையின் கீழ் நான் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பணிகள் ஏராளம்.
இந்த உடன்படிக்கை ஏற்றிருக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத்துல் மாயிதால முதலாவது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அவ்ஃபூ பில் உகூத், உங்களுடைய உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றுங்க. நிர்வாக தலைவர் என்று உடன்படிக்கை ஏற்றிருக்கீங்களே, இந்த கிளைக்கு நான் தலைவர், இந்த கிளைக்கு நான் செயலாளர், உங்களுடைய உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? யோசிக்கணும். எந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நாம் நிர்வாகியாக இருக்கிறோம், இந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒவ்வொரு நிர்வாக நம்ம ஏற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அதையும் சொல்கின்றான், நாம் செய்யக்கூடிய பணி என்பது சாதாரணது கிடையாது. நாம் எந்த ஒரு பணியாக முன்வைத்தாலும் ஒமன் ஷக்கர ஃபைன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, ஒரு நன்மையை நான் செய்கிறேன் என்றால் அது எனக்காகத்தான் நான் செய்கிறேன். என் தலைமையின் கீழ் பல்வேறு விதமான மார்க்க பிரச்சார பணி நடக்கிறது என்றால் அதில் எனக்கு ஒரு பங்காக இருக்கும். ஒமன் கஃபர, யார் அதை மறுக்கிறாரோ தனக்கு எதிராகத்தான் மறுக்கிறார். ஃபைனல்லாஹ கனியுன், அல்லாஹ் அதை தேவைகளற்றவன் என்று அல்லாஹ் இந்த பொறுப்புகள் ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தகவலாக அல்லாஹ் சொல்கின்றான். இறுதியாக நிர்வாகிகளுக்கு நாம் ஏற்றிருக்கிற இந்த பணி இருக்கிறது, ஆரம்பத்திலிருந்து நிர்வாக பணியை பற்றி பேசினேன். இதுல உங்களுடைய இயலாமை, உங்களுடைய சோம்பேறித்தனம், உங்களால் முடியாத உங்களுடைய பணி, இது மாதிரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இறுதி தகவல் என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆழமாக மனதில் இந்த செய்தியை பதிவு செய்யுங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற 7150வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மாமின் அப்தின் இஸ்தரஅஹுல்லாஹு ரஅய்யா, ஒரு அடியானுக்கு இறைவன் ஒரு பொறுப்பை தருகிறான் என்றால் அந்த பொறுப்பை ஃபலம் யஹுத்ஹா பினஸீஹா, தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை அவர் சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்றால், அந்த பொறுப்பு விஷயத்தில் பொடுபோக்குத்தனம், சோம்பேறித்தனம், இயலாமல் போகக்கூடிய தனம், அந்த குணம் அவரிடத்தில், அந்த நிர்வாகியிடத்தில் காணப்படுமையானால் குறித்துக் கொள்ளுங்கள் நிர்வாகிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் உதாசீனப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, சோம்பேறித்தனம் வெளிப்படுத்தினீர்கள் என்றால், உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படவில்லை என்றால் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நீங்கள் நுகர மாட்டீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் நம்முடைய இலக்கு. சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதற்காகத்தான் முஸ்லிமாக வாழ்றோம். அதற்காகத்தான் முஸ்லிம்களாக இருந்து பல இன்னல்களை, சோதனைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை ஆட்சியாளர்களால், இந்த இந்திய நாட்டினுடைய மக்களால், பல்வேறு சமூகத்தினரால், முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக பல இன்னல்களை சுமந்து அது சாதாரணமாக கடந்து போவதற்கு காரணம், இந்த உலகம் எனக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியை விட, வசதியை விட, வாய்ப்புகளை விட வல்ல ரஹ்மான் எனக்கு தரப்போகிற சுவனம் எனக்கு அதற்கு மேல். அதற்காகத்தான் நாம் அமைதியாக கடந்து போகிறோம். அந்த ஒரு சுவனத்தை உங்களுடைய நிர்வாகத்தினுடைய இயலாமல் சோம்பேறித்தனத்தால் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நீங்கள் நுகர மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரிக்கிறார்கள். ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய நிர்வாக பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.